வாய் என்னடா வடக்கு மாசி வரைக்கும் போகுது. பாப்பா பேர் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? மை நேம் இஸ் தங்கராஜ். பாப்பா பேர் மை நேம் இஸ் பவதாரணி. ஓ பவதாரணி. ஓ தங்கராஜ். ஓ தங்கராஜ். இல்ல தங்கராஜ். ஆள் நல்லா இருக்கே, பட் வாய் சரியில்லாம இருக்கு. பார்க்க அழகா இருக்கீங்க, உங்க பழக்க வழக்கம் சரியில்லாம இருக்கீங்க. பழக்க வழக்கத்தை பார்க்காதீங்க மேடம், நம்ம தொழில பாருங்க. வாயை பார்க்காதீங்க சார், தொழில பாருங்க. வாயுள்ள பிள்ளைதான் புழக்கம். அந்த வாய் உள்ள பிள்ளை பொழச்சுக்கிறதுனாலதான் இவ்வளவு வாய் பேசுறேன் நான். வாய் பேசுற நீயே பேசுற. நீங்க வந்து வாயை கொடுக்குறீங்க. வாயை கொடுத்தா நீ வாயை கொடுப்பியா? நான் வாய் பேசினா நீயும் பேசுவியாப்பா? வாய் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவ. வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவேன். அப்படியா? ஒரு பெண்ணுக்கு தேவை முதல் பொறுமை, ஒரு ஆண்களுக்கு தேவை முதல் அமைதி. அமைதியா இருக்கிறது ஆண்களோட குணம், அமைதியை கிளைக்கிறது பெண்களோட குணம். பொறுமையாக இருக்கிற அந்த பெண்களுடைய குணம், அந்த பொறுமையை எல்லை மீற வைக்கிறது ஆண்களுடைய குணம். எல்லாம் மீறினா நீ என்ன ஆகும் தெரியுமா? நான் எல்லாம் நான் வந்து எல்லாம் மீறினா என்ன ஆகும் தெரியுமா? அவனை குடும்ப கட்டுப்பாடு ஆயிடும். போடி நீ வர்ற கலட்டி பார்த்தா பிடிச்சு வச்சுட்டு வந்துட்டு போட வெங்காயம். நீ வந்து என்ன பெரிய இது பேசுறீங்க? நீ என்ன பெரிய புரிஞ்சு போட போறியா? நீ என்ன பெரிய அப்படியே பொண்ணு விட போறியா? என்ன கட்டையப்பட்டில இந்த கமெண்ட்ல வந்துட போறியா? என்ன கட்டையப்பட்டியில நீ என்ன கட்டத்தை அடிக்க போறியா? போடி போட. ஒரு ஆளு மயிறு 5 ரூபா தாளு மயிறு. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் வந்து பேசுற. நீ பேசு. பொம்பளைக்கு இம்பட்டு ஆகாது. ஒரு ஆண் மகனுக்கு இவ்வளவு பேச்சு ஆகாது. இப்படி பொம்பளை ஆம்பளை எழுத்து பேச பேச உன்னை எல்லாம் கல்யாணம்